Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு இன்னைக்கு ஃபுல் டே vlog பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஃபுல் டே vlog-ஆ நான் மழை தூறிட்டு இருக்கு. காலையில கோலம் போட முடியல. காலையில சமைச்சிட்டேன். அது என்ன சமையல் அப்படினு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாப்பா எங்கன்னு கேப்பீங்க? பாப்பா வந்து அம்மா வீட்ல இருக்கா. நான் கொஞ்சம் க்ளீனிங் வேலை தான் இருக்கு. ஏன்னா நான் இப்போ க்ளீன் பண்ணி விட்டுட்டா தான் அம்மா வந்து அங்கே க்ளீன் பண்ணுவாங்க. அதனால் நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவை அங்கே விட்டுட்டு இங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் பாப்பாவை அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். பாப்பா எல்லாம் போர் தான் அடிக்குது. ஆனால் வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடுச்சு. சமையல் ஆகிடுச்சு, பாத்திரம் கழுவிட்டேன். இன்னும் வீடு மட்டும் கூட்டிகிட்டு நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம், க்ளீனிங் ஒர்க்கு. நான் என்னென்ன எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் பாருங்கள். இன்னும் இல்லை, இருக்கிறத அப்படியே எடுத்து தான் வைக்க போகிறேன், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதனால் வந்து ஒன்றும் சேராது. நான் மேலே பெரிய பெட்ரூம் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்னும் சின்ன பெட்ரூமும் கீழே அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். அப்புறம் நேற்று வந்துட்டு டிமார்ட் போயிட்டு வந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ட்ரப்ஷனை கொடுத்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் சாப்பிட உட்காந்துட்டேன். அவர் இருக்கும் போதே சாப்பிட்லான்னு பார்த்தேன். அவர் வந்துட்டு காலையில் வந்து ஃப்ரைடே இல்லையா, அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க. அதனால் காலையிலேக்கும் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். அதனால் அவர் கிளம்புனதும் சரி சூடாக இருக்கே சாப்பிட்ருவோம், சாப்பிட்டு தான் அப்புறம் அடுத்த வேலைக்கு பண்ண முடியும் நம்மளால். அதனால் சாப்பிட உட்காந்துட்டேன். வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க. அப்புறம் இந்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம். இது எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அரிசி எடுத்து வச்சிட்றேன். 1 டம்ளர் ஆபாயிலும் 1 டம்ளர் பச்சரிசியும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அப்புறமா ஊற வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 வெங்காயம், 1 பூண்டு, 3 கேரட் எடுத்துருக்கேன், கொஞ்சம் பீன்ஸு. இந்த இஞ்சியில் பார்த்திங்க அப்படின்னா பாதி அளவு எடுத்தாலே போதும். நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன். இப்போ பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கேரட் பீன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக கட் போடும்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மிளகாய் தூள்லாம் சேர்த்த தேவையில்ல, பச்சை மிளகா தான் சேர்த்த போகிறோம். அதனால் ஒரு 6-7 பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம், அதனால் நான் வந்து 6-7 எடுத்துக்கிறேன். காரம் கம்மியாக தான் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இதையும் வந்து இது எல்லாமே ஒன்றா சேர்த்திக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். அதோடய கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்ட்டு பாருங்கள். நம்ம பேஸ்ட் இருந்துச்சுங்கன்னா பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். நான் பேஸ்ட் வந்து நானே செஞ்சு வைக்க மாட்டேன், நம்ம அப்பப்போ வந்து செஞ்சுக்க போகிறோம். இஞ்சி பூண்டு, இப்போ கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாலும் நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு வாசனை வந்து அவருக்கு பிடிக்காதனால லைட்டாக சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு பட்டை இன்னொரு பக்கம் பாதி வந்துட்டு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா பட்டை வாசனையும் அவருக்கு நிறைய இருக்கக்கூடாது. அப்புறம் 3 லவங்கம், இது வந்து ஜாபத்ரி பூன்னு சொல்லுவாங்க, இந்த ஜாதிக்கால இருக்க பூவு. இதெல்லாம் ஒரு பாதி வந்து எடுத்து போட்டுக்க போகிறேன். நீங்கள் அரைக்கமோ சேர்த்திக்கோங்க, நீங்கள் வதக்கமோ சேர்த்திக்கிட்டிங்கன்னா கசப்படிக்கும். இந்த அஞ்சரை பெட்டி பார்த்திங்க அப்படின்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுட்டு இப்போ குக்கர் வந்து வச்சுட்டேன். சூடானதும் ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் நிறைய ஆயிலே விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம பாதி எடுத்து வச்சோல்ல அந்த பட்டை, 3 லவங்கம் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கடல் பாசி, 2 மராட்டி மொகு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 3 பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்சி இலை சேர்த்துக்க போகிறோம். அடுத்து ஒரு 4 ஏலக்காய். நீங்கள் ஏலக்காய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து கொஞ்சம் எல்லாம் வாசனை வந்ததும் 2 வெங்காயம், 6-7 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் வந்து வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு அதோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு வேணால் இப்போவே கூட நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். நான் வந்துட்டு அந்த ஃப்ளேவருக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்க்காமலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து 3 தக்காளி, இதுக்கு நீங்கள் நிறைய தக்காளி போட தேவையில்ல, 2 தக்காளி போட்டால் கூட போதும். நான் வந்து 2 பெரிய தக்காளி, 1 வந்து சின்ன தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு உப்பும் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் இருந்தாலே போதுங்க மஞ்சள் தூள், அந்த அளவு வந்து சேர்த்துட்டு
போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒயிட் கலர் தான் வரும் இல்லையா, அதனால நம்ம அந்த மஞ்சள் தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கினதும் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதையும் சேர்த்துக்க போகிறோம். காய் கூடவே வந்துட்டு நம்ம வந்து இலைங்கள்லாம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 3 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு புதினா தழை, அப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம அதோடய சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா புதினாவோட ஃப்ளேவரும் காயும் நல்லா வதங்கும் போது சூப்பர் வாசனையாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. அந்த வதங்கினது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வதங்கிச்சா வதங்கலையா அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லெல்லாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. குக்கரில் போடுறதா இருந்தால் கரெக்டாக 4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. நம்ம குக்கரில் வைக்காமல் தம் வைக்க போனால் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடி அது கொதிக்கிற அளவு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசி கழுவி வச்சோம் அது தக்காளி போட்டோம் இல்லைங்களா, அப்போவே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வைக்க சொல்ல மறந்துட்டேன். அப்போயே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு டைம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அரை மூடி தேங்காயில் கால், நீங்கள் அரை மூடி தேத்திங்கன்னா ரொம்ப திகட்டும், அதனால் 1/4 மூடி தேங்காவே போதும். அதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நான் அந்த மிக்சியில் இருக்க கழுவுன தண்ணியை அதையும் வந்து ஊற்றிக்கிறேன். நிறைய பேர் வந்து தேங்காய் பல்லே போடுவாங்க, அது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த அளவு மட்டும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிடுவேன். அடுத்து நம்ம அரிசி போட்டிருக்கோம்ல, அது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து தம் தான் வைக்க போகிறேன். குக்கரில் மூடி போடலை. குக்கர் மூடி போட்டோம் அப்படின்னா அந்த காய் எல்லாமே மேலே வந்துடும், நம்ம லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அந்த மசாலா நல்லா கலந்துடும். இப்போ அது வேகிற சமயத்தில் நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதனால் பாத்திரம் கழுவிடுறேன். பாப்பாய் வந்து இல்லாதனால அப்போவே நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். ஏன்னா நம்ம அடுத்து வந்து க்ளீனிங் வேலைக்கு பார்க்கணும் இல்லையா, அதனால் வந்துட்டு நான் அப்போவே காலையில் வேலைங்களாம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா இருந்தால் கண்டிப்பாக பாத்திரம்லாம் விளக்க விட்டுருக்க மாட்டான். அவளை தூங்க வச்சுட்டு தான் நான் வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, க்ளீனிங் வேலைலாம் நடக்கும். அதுவும் அவளையும் வச்சுட்டு க்ளீனிங் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு க்ளீனிங் வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அரிசி வந்து வெந்துட்ருக்கோம். நீங்கள் வந்து நடுவில் கிளறி விடுங்க, ஒரு 5 நிமிஷம் இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நான் 2 முறை கிளறி விட்டுட்டு தம் போட்டு வைக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம வந்து தம் வந்து சுடு தண்ணி வைக்கலாம், இல்லை நெருப்பு வைக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து நம்ம இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து வந்து அவருக்கு வந்து சாப்பாடு போடுறேன். என்னடா 2 பாக்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா, அவர் வந்து காலையில் வந்து டைம் ஆகிடுச்சு, ஃப்ரைடேலேயே சீக்கிரமாக போவார். அதனால் வந்து 2 பாக்ஸ்லேயும் போட சொன்னாங்க. 2 பாக்ஸ்லேயும் போட்டுட்டு ஒரு டைம் வந்து நம்ம எப்படினாலும் மிக்ஸ் பண்ணாலும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து போட்டு கொடுத்துட போகிறேன். 2 பாக்ஸ்லேயும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அவர் வந்து காலையிலேக்கு கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க, அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணலான்னு தான் நினச்சேன். சரி டைம் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாமல் தேங்காய் பால் சாதமே செஞ்சிட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும், சுட சுட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். மிச்சர் இருந்ததுன்னா மிச்சரோடு நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போது பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்ததான். இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டில். ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் மடித்து வச்சுட்டேன். இங்கே கீழேக்கு வந்து லைனர் ஷீட் வந்து நான் ஆர்டர் போட்டு அது வந்து கேன்சல் ஆகிட்டுருக்கு, அதனால் வரலை. அதனால் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் நான் வந்து பிஎட் படிக்கும் போது ஒரு 200 சார்ட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். அதில் கொஞ்சம் இவ்வளோ மீதி இருக்கா, அதனால சரி வந்து நம்ம இதையே வந்து லைனராக யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் போட்டால் கரப்பாம்பூச்சி வந்து நிறையவே வரும், நம்ம வந்து சார்ட் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ வராது. அதனால நான் வந்து அன்றைக்கே ஆல்ரெடி இதெல்லாம் மடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம லைனர் மட்டும் வந்து போடணும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து இந்த ஷெல்ஃபுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் அந்த கார்னரெல்லாம் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதையும் வந்துட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணி அடியிலையும் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த செல்ஃபும் வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பெட்ஷீட்லாம் வச்சுருக்கேன். இருந்தாலும் அங்கே வந்து கீழே டைல்ஸ் இருக்கிறதுனால நான் அதில் வைக்கலை. அப்புறம் இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே மேலேக்கு வந்து லைனர் இருக்குது, வெறும் பேக் மட்டும் இருக்கனால அதை நான் க்ளீன் பண்ணல. அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோடது ஹோம் டூரில் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். சரி இப்போ எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக பார்க்கலாம்.
இது வந்து பாப்பாவோடது அன்றைக்கே வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நார்மல் யூஸ்க்கு இது வந்து நியூ ட்ரெஸ் பாவாடை சட்டை. அடுத்து அங்கே பார்த்திங்க அப்படின்னா நியூ ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன். கீழே ஃபுல்லாகவே வந்து ஃப்ராக் தான் இருக்கும். அப்புறம் ஒரு டவல் மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் நியூஸ் பேப்பர் இருந்தனால நியூஸ் பேப்பரே போட்டு வச்சுட்டேன். பாப்பாவோட ட்ரெஸ்னால அடிக்கடி எடுப்பா, அதனால் நான் வந்து அதையும் வச்சுட்டேன். அடுத்து இந்த 3 செல்ஃப் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு இது எல்லாமே இப்போ லைனர் மட்டும் போடணும், அதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து நான் டெய்லி யூஸ்க்காக வியர் பண்ணுறது காமிக்கிறேங்க. இதெல்லாம் வந்துட்டு டிஷர்ட்டு, இது வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து கச்சீஃப் இருக்குது. அப்புறம் வந்து இது ஃபுல்லாக லெகின்ஸு. அடுத்து இங்கே வந்து நைட்டி வச்சுருக்கேன். சொட்டர் ஒன்று வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ஷாலு. இதில் மேலே என்ன பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாப்பாவோட சின்ன வயசுலலாம் போட்டுருந்த ட்ரெஸ்ஸுங்க. அடுத்து இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அந்த குயிக் ட்ரை மேட்டு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ ஞாபகார்த்தமாக இருக்கணுக்காக இந்த 2 இதில் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து லைனர் வந்து கட் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், லைனர் இல்லாமல் அந்த சார்ட் போடாமல் எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், அதில் அதாவது சார்ட்லாம் போட்டு லைனர்லாம் போட்டு நீட்டாக பண்ணதும் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் மீஷோ ஷாப்பிங் ஹாலில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அரேஞ்ச் பண்ணது உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் வந்து ஃபோன் ஸ்டோரேஜ் காரணமாக அது டிலேட் ஆகிடுச்சு. அதனால் அந்த வீடியோவே போட முடியல. அதனால் இப்போவே நான் இதில் சொல்லிடுறேன். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக என்னுடைய ஒர்க்கு சுடி, அப்புறம் எங்கேயாவது போனோம் அப்படின்னா போட்டுக்கிற மாதிரி சுடி வந்து வச்சுருக்கேன், சுடிதார். இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட் இருக்குது. இதில் வந்து ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸு வந்து 4 பார்ட்டாக வந்து பிரித்து உள்ளே வச்சுருக்கேன். அடுத்து இதில் பார்த்திங்க அப்படின்னா சாரீ ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த சாரீலே பார்த்திங்கன்னா ஒரு 15 சாரீ வந்து இருக்குது. நார்மல் டெய்லி யூஸ் சாரீலாம் இதில் தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக வந்து போடுற சுடிதார், அதாவது வீட்டில் போட்டுக்கிற சுடி மெட்டீரியல்ஸ் இங்கே வச்சுருக்கேன். அடுத்து கீழே வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த சார்ட் போட்டுட்டு காமிக்கிறேருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், கீழே வந்து நம்ம சார்ட் போட்டு அழகாக ஒட்டிட்டு அப்புறம் நம்ம பண்ணும்போது சூப்பராக நீட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இது என்ன பார்ட்டிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து என்னுடைய இன்னுஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட பேண்ட் ஐட்டம். இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் ஒரு ரேக் மாதிரி வாங்கிட்டு வச்சுருக்கேன். இது ஃபுல்லே வந்து ஒரு 36 வந்து வச்சுருக்கலாங்க. அந்த மாதிரி ரேக்கோட தான் இது. 36ல் 30 வைக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா பேண்ட்டும் பாப்பாவோட பேண்ட்டு லெகின்ஸ் எல்லாமே நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து கீழே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு பாப்பாவோட டிஷர்ட்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து என்னுடைய டாப்ஸ். நான் டாப்ஸு சுடிதாரை விட நிறைய சாரீ தாங்க கட்டேன். இது ஃபுல்லாகவே ரெகுலர் யூஸ், அதாவது ஃப்ரைடே சாரீ கட்டிடுவேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ஒர்க் இருக்கனால சாரீ கட்டலை. மற்ற டைமில் வந்துட்டு எப்போவுமே வந்து சாரீ தான் கட்டிகிட்ருப்பேன் ஃப்ரைடே. அடுத்து ஏதோ ஃபங்க்ஷன்னா சாரீ, அதனால் டெய்லி யூஸ் சாரீக்காக நிறைய சாரீ தான் வச்சுருப்பேன். சுடி கூட கம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி டாப்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து கீழே வந்து நான் வந்து சார்ட் போடல, ஏன்னா அது வந்து டைல்ஸ் இருக்குது, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு பெட்ஷீட்டு, அதாவது ஸ்க்ரீனு, சொட்ரு அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் பாப்பாக்காக துளி கட்டியிருந்தோம் இல்லையா, அது ரேஷன் புடவை அதெல்லாம் இதில் தான் வச்சுருக்கேன். அடுத்து இது ஃபுல்லாக வந்து கம்பளி வச்சுருக்கேன். அடுத்து வந்து நாங்கள் பெட்ஷீட் வச்சுருக்கோம். யாராவது கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் தேவைப்படும்ல, அதனால் ஒரு 3 பெட்ஷீட் இருக்குது. அடுத்து என்னுடைய சொட்டர்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த கபோர்ட் ஃபுல்லாக பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எல்லாமே நான் போட்டதுனால பண்ணலை. இப்போ வந்து நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு வந்து லைனர் போட்டு காமிக்கிறேன். நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். பாதியில் பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் அதை அப்பயும் க்ளீன் பண்ணால் நான் வீடியோ எடுக்க முடியல. வீடியோவும் லென்த்தாக போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன எப்படினாலாம் பண்ணேன், அதே மாதிரி டிமார்ட்டில் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். டாடா பாய்.